ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் அரியர் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வெப் எசென்சியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து வெப் எசென்சியல்ஸ் இருக்கனால ஒரு சில பேருக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க டீட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செமஸ்டர் பேப்பர் வந்து நடந்திருக்கும் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த பேப்பர் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து LIC ஸோ லீனியர் இன்டகிரேட்டர் சர்க்யூட் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஈஸியாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்க்குரிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் SOM பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்க்குரிய தெர்மல் இன்ஜினியரிங் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த தெர்மல் இன்ஜினியரிங் வந்து மேக்ஸிமம் வந்து கஷ்டமாக தான் வரும். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவு காலையில் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ மெஜாரிட்டியாக CSE டிபார்ட்மெண்ட்லாம் ஈஸியாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு, இன்னைக்கு காலையில் எக்ஸாம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கம்யூனிட்டி டாப்லேயும் ஈஸியாக வந்துருந்துச்சு, பாசிட்டிவாக வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அரியர் எக்ஸாமோ பைத்தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இதில் மெஜாரிட்டியாக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓரளவு ஈஸியாக வந்துருந்துச்சு, ஓரளவு கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பரை சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பைத்தான் எக்ஸாம் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கம்யூனிட்டி டாப்லேயே ஓரளவு ஈஸியாக வந்துருந்துச்சு, மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப் எசென்சியல்ஸ் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு தான் நீங்கள் வந்து DBMS முடிச்சிருப்பீங்க, உடனே உங்களுக்கு வந்து வெப் எசென்சியல்ஸ் இருக்கும். இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் ஓரளவு கான்செப்டை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல என்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெஜாரிட்டி நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் சின்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ HTML பார்க்கிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இருக்கும். அது சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலாக ஒர்க் அவுட் பண்ணிங்க, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னாலும் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அந்த ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஏதாச்சும் வீடியோஸாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஜென்ரலாக நாலேஜ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இன்னும் நல்லா எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் மினிட்ல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாகவே சொல்கிறேன். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த CSS இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாவாஸ்கிரிப்ட் டிபக்கர்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் PHP இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டாபேஸ் வித் PHP இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாவா சர்வலட் ஆர்கிடெக்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. JDBC கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போன வட்டம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சர்வலட் லைஃப் சைக்கிள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இல்லை மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக இருக்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்க மாதிரி தான் கேட்பாங்க. அந்த செஷன் சர்வலட்ஸ் JDBC இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டினை உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ நாளைக்கு ஈஸியாக தான் எக்ஸாம்ஸ் வரும். நல்லா வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் படிக்கிங்க அப்படின்னா ஒரு டெஃபனிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி ஓரளவு கண்டென்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.